My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. MCC தரப்புல இருந்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் அப்படிங்கிறது வந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் 3 முக்கியமான அப்டேட் அப்படிங்கிறது வந்திருக்கு ரிலேட்டட் டு த கவுன்சிலிங் ப்ராசஸ். கொஞ்சம் நேற்றுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நேற்றுக்கு நைட்டு அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்குரிய ஷெடியூல் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணாங்க. அந்த ஷெடியூலில் சில தவறுகள் இருந்துச்சு. நீங்கள் எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணீங்க அப்படிங்கிறது தெரியல. அதில் சில தவறுகள் இருந்தது. அந்த தவறுகளை சரி செய்து ரிவைஸ்டு கவுன்சிலிங் ஷெடியூல் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. முதல்ல என்டிஏ தான் நம்மளுடைய மாணவர்களுடைய லைஃப்பில் விளையாண்டுட்டு இருந்தாங்க. இப்போ எம்சிசியும் அவங்க பங்குக்கு விளையாட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதில் கவுன்சிலிங் ஷெடியூல்லேருந்து ஆரம்பித்தாங்க. அதுக்கு முன்னாடியே சில குளறுபடிகளும் இருந்துச்சு. சொல்லும் போதே நமக்கு வாய்க்குளரு. ஸோ இப்போ பாருங்கள், கவுன்சிலிங் ஷெடியூல் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கவுன்சிலிங் ஷெடியூல் UG 2024 எந்த அப்டேட்டும் கொடுக்கல, ரிவைஸ் மட்டும் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஸோ கவுன்சிலிங் ஷெடியூலில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது வந்து 14th August 2024 to 20th August அப்படின்ட்டு இதான் ரிவைஸ்டு ஷெடியூல். இதுக்கு முன்னாடி போட்ட பிடிஎஃப்ல 21st August அப்படின்னு சொல்லி இருந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி சில முக்கியமான தேதிகள் மட்டும் மாறி இருக்குது. ஸோ 14ஆம் தேதி ஆரம்பிக்குது, நமக்கு 30ஆம் தேதி அதாவது 29ஆம் தேதி ரவுண்டு முடிஞ்சிருது. சரிங்களா? இந்த வெரிஃபிகேஷன்லாம் MCC பார்த்துக்கும். செகண்ட் ரவுண்ட் எப்போ ஆரம்பிக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அகைன் நமக்கு வந்து 5th செப்டம்பர்லேருந்து 10th செப்டம்பர் வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன். அண்ட் தென் 6th செப்டம்பர்லேருந்து அண்ட் அகைன் நமக்கு 10th செப்டம்பர் வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங். 20th செப்டம்பரோட செகண்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது முடியுது. தேர்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது வந்து 26th செப்டம்பர்லேருந்து 12th அக்டோபர் வரைக்கும் தேர்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது போகுது. இதெல்லாம் ஆல்ரெடி வந்த ஷெடியூல் தான், சில சேஞ்சஸ் மட்டும் அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் மட்டும் மாறிச்சு. 16th அக்டோபர்லேருந்து 30th அக்டோபர் வரைக்கும் நமக்கு வந்து 4th ரவுண்ட் அப்படிங்கிறது நடக்குது. ஸோ இது கவுன்சிலிங் ஷெடியூலில் அவங்க செய்திருக்கிற முக்கியமான மாற்றம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த தவறுகள் இல்லாமல், ஏன்னா MCC அப்படிங்கிறது வந்து இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய கவுன்சிலிங்கை நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு. அதில் ரிலீஸ் பண்ணுறத அவசரப்பட வேண்டாம் அப்படிங்கிறது மாணவர்கள் சார்பாக நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கையாக இருக்குது. ரெண்டாவது, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்குரிய ஸ்பெல்லிங்கையும் நம்ம உங்களுக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கிறது. இதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண பிடிஎஃப்பில் அந்த மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஸோ அதை நான் வந்து உங்களுக்கு அப்புறமா நான் ஹைலைட் பண்ணுறேன். இப்போ பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான அப்டேட் பார்த்தீங்கன்னா CW அண்ட் PWD கேட்டகரிக்குரிய முக்கியமான சேஞ்ச். CW அப்படிங்கிறது வந்து சில்ட்ரன் ஆர் விடோ ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் இருக்கக்கூடிய நம்ம மிலிட்ரி பர்சன்ஸ்க்குரிய குழந்தைகள் அல்லது அவங்களுடைய மனைவிகள் யாராவது ஒருவேளை அவங்க இறந்து போயிருந்தாங்க அப்படின்னா, விடோ ஆஃப் சில்ட்ரன்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குரிய ஸ்காலர்ஷிப்னா அவங்களுக்குரிய ரிசர்வேஷன் அப்படிங்கிறது இருக்குது ஒரு சில இடங்களில். அதுக்குரிய நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் பர்சன் வித் டிசேபிலிட்டிக்கும் சில நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. டீட்டெயிலாக நான் காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், இட் இஸ் இன்ஃபார்ம்ட் ஃபார் ஆல் த சில்ட்ரன் ஆர் விடோஸ் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் and person with disabilities, CW and PWD candidates to be ready for the preparation of the relevant documents to ensure the eligibility of the respective category. நீங்கள் PWD category ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா மேக் ஷுர் தட் நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படிங்கிற அப்டேட் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. அண்ட் CWD candidates to be in touch with Delhi University and MCC websites for updates. இந்த CW children or widow of armed forces இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய மாணவர்கள், குழந்தைகள் நீங்கள் MCC டெல்லி யூனிவர்சிட்டி கூடயும் அண்ட் MCC வெப்சைட்னுடைய டீட்டெயில்ஸையும் செக் பண்ணுங்கள். நம்ம ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா நம்ம சேனல்லையும் வீடியோ போடுவோம். அண்ட் PWD candidates to take appointment with any of the nearest or feasible centers out of 16 notified centers. ஒரு 16 லிஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அதில் ஏதாவது ஒரு சென்டரில் நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அங்கே போய் நீங்கள் மெடிக்கல் செக்அப் அப்படிங்கிறது பண்ண வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்குது. கைண்ட்லி ரெஃபர் டு த லிஸ்ட் ஆஃப் சென்டர்ஸ் ஃபார் த டைப் ஆஃப் டிசபிலிட்டி அசஸ்மெண்ட் ஃபெசிலிட்டி ப்ரெசென்ட் அட் த சென்டர் அண்ட் தென் விசிட் அக்கார்டிங்லி. அனெக்ஷர் 1ல் கொடுத்துருக்குறாங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சு, ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா டோல் ஃப்ரீ நம்பர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க, 1900-102-7637. இது MCC வெப்சைட்லேருந்து கொடுக்கக்கூடிய டோல் ஃப்ரீ நம்பர். உங்களுக்கு ஏதாவது இது இருந்துச்சு, நோட்டீஸ் வந்து பாருங்கள், இன்றைக்கி கொடுத்துருக்காங்க 30th. ஸோ சென்னையில், தமிழ்நாட்டில் எங்கே இருக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சென்னையில் இருக்குது. ஸோ சென்னையில் நமக்கு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், ஓகேங்களா, இந்த இடத்துல இருக்குது இல்லைங்களா, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் சென்னையில். தமிழ்நாட்டில் இங்கே இந்த ஒரு இடத்துல தான் இருக்குது. நீங்கள் ஒரு வேளை கேரளாவில் இருக்கீங்க அப்படின்னா திருவனந்தபுரமில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் திருவனந்தபுரமில் இருக்குது. அண்ட் அகைன் வேறு சிட்டிஸில் உங்களுக்கு இடங்கள் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் MMCயில் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணணும், MMCக்கு விசிட் பண்ணுங்கள். அங்கே வந்து உங்களுக்கு இந்த டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய PWD சர்டிஃபிகேட், UDID கார்டு அண்டு நீங்கள் ஆல்ரெடி மெடிக்கல் ரிலேட்டடாக வைத்திருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுங்க. நீட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கையில் வச்சுக்கோங்க. நேராக அந்த இடத்துக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கால் பண்ணி கேளுங்க, எப்போ வரணுங்கிறத கேளுங்க. நானும் விசாரிக்கிறேன். எனக்கு வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சுனாலும் நம்ம சேனலில் வீடியோ போடுறோம். அண்ட் நம்ம குரூப்பில் பார்த்தீங்கன்னா PWDக்குன்னு செப்பரேட்டாக ஒரு குரூப் இருக்குது.
உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்லி தெரியல. பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு செப்பரேட்டாக வாட்ஸ்அப் குரூப் ஒன்று வச்சுருக்கிறோம். அந்த குரூப்பில் நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணல, ஒன்லி பர்சன் வித் டிசபிலிட்டியோடு இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் அதில் ஜாயின் பண்ணுங்கள். அந்த மாணவர்களுக்கு உதவி செய்வதற்காக நம்ம அந்த குரூப் அப்படிங்கிறத வச்சுருக்கிறோம். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் ஜாயின் இன் தட் குரூப். அதில் நான் முக்கியமான அப்டேட் வந்துச்சு அப்படின்னா உடனே நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதை நீங்கள் செக் பண்ணி வச்சுக்கோங்க. சென்னையில் இது எம்சிசிலேருந்து வரக்கூடிய இது. நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் நீங்கள் பிடபிள்யூடி கேட்டகரியில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்க்கு எய்ம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய கல்லூரிகள், எய்ம்ஸ், ஜிப்மர்லாம் கூட நல்ல மார்க் உங்கள்கிட்ட ஓரளவுக்கு மார்க் டீசெண்டான மார்க் இருந்துச்சுன்னா கூட எய்ம்ஸில், ஜிப்மரில் நல்ல கவர்மெண்ட் டாப் லெவல் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் கூட இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க. நிறைய நேரங்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா பிடபிள்யூடி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 4 ரவுண்டு கவுன்சிலிங் நடத்துவாங்க. தமிழ்நாடு மாதிரி ஒரே ஒரு ரவுண்டுக்கு, அதாவது எல்லா ரவுண்டும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஜெனரல் அகாடமிக் எடுத்து அப்படி கொடுக்குறது கிடையாது. 4 ரவுண்டு உங்களுக்கு நடக்கும். நீங்கள் 4 ரவுண்டில் எந்த ரவுண்டுக்கு வேணாலும் நீங்கள் வந்து கடைசி ரவுண்டு வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். எய்ம்ஸில், ஜிப்மர்லாம் நல்ல மார்க், அதாவது மார்க் கம்மியாக இருக்கக்கூடிய பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் கூட இடம் கிடச்சிருக்கு. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான அப்டேட் அப்படிங்கிறது வந்து அந்த சிடபிள்யூடி அண்ட் சிடபிள்யூக்குரிய நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. சப்மிஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ஃபார் என்டைட்டில்மெண்ட் ஆர் கன்செஷன் ஃபார் சீக்கிங் அட்மிஷன் அண்டர் சிடபிள்யூடி கேட்டகரி 85% டெல்லி கோட்டா டு வேரியஸ் யூஜி கோர்சஸ் எம்பிபிஎஸ், பிடிஎஸ், பிஏஎம்எஸ், பியூஎம்எஸ், பிஹெச்எம்எஸ் ஃபார் த அகாடமிக் செஷன் 2024-25 இதற்குரிய நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக அப்டேட் பண்ணுறேன். பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் வந்து நீங்கள் உங்களுடைய எம்சிசியில், நம்மளுடைய எம்எம்சியில் இருக்கக்கூடிய ராஜீவ் காந்தி மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் உங்களுடைய அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணிவிட்டு அங்கே ஃபோன் பண்ணி கேட்டுட்டு எப்போ வரணுங்கிறத நல்லா கேட்டு என்ஷோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க சொல்கிற டேட்டில் நீங்கள் போய் உங்களுடைய மெடிக்கல் செக்அப் ப்ராசஸை முடிச்சிடுங்க. அண்ட் அவங்க ஒரு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. ஆன்லைன் போர்ட்டலில் அவங்களே என்ட்ரு பண்ணுவாங்க. அதை பார்த்தா இன்னும் ஒரு டீட்டெயில் அப்டேட் அப்படிங்கிறது வரும். ஸோ லைக் வி செட் பிஃபோர், கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை அவங்க செய்யணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? ஸோ அதில் இந்த மாதிரி விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். பிடபிள்யூடிக்கு டைம் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வந்து என்ஆர்ஐ கன்வர்ஷன் அடுத்த நோட்டிஃபிகேஷன் அதான் வரும். வந்தோடனே அதையும் நான் வீடியோ போடுறேன். ஸோ அந்த நமக்குரிய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்குரிய ஸ்பெல்லிங் அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல கவர்மெண்ட் ஓடிஎஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதை பார்த்து நிறைய பேர் சார் இது ஃபேக் டாக்குமெண்ட் சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எம்சிசி தாப்பா கொடுத்தாங்க. எம்சிசி கொடுத்த வெப்சைட்லேயே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கூட ஸ்பெல்லிங் தெரியாமல் ஒரு பெரிய அமைப்பு, இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய கவுன்சிலிங் நடத்தக்கூடிய ஒரு பெரிய அமைப்பு இந்த மாதிரியான சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறது பண்ணுறாங்க. விளையாடாதீங்க, மாணவர் லைஃப்பில் விளையாடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். எம்சிசிலேருந்து எந்த அப்டேட் வந்தாலும் சரி, அல்லது தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியிலேருந்தும் கூடிய சீக்கிரத்தில் நோட்டிஃபிகேஷன் வரும். அது வந்த உடனே நம்மளுடைய சேனலில் பதிவு செய்வோம், வீடியோவை பதிவு செய்வோம். இது வரைக்கும் ஒருவேளை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் டைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அதுக்கு பதிலே பார்க்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவ கல்லூரிகள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு ஆனாலும் ப்ரே பண்ணிக்கிறேன். All the very best and thank you so much.